தனியார் தொலைக்காட்சியான ஆஸ்ட்ரோவின் தரவு அமைப்பு முறையில் தன்னிச்சையாக மாற்றம் செய்ததாக 743 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதன் முன்னாள் பணியாளர் நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்தார். 30வது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 48 வயது நோரா இடாயு ஜாஃபர் குற்றவாளி கூண்டில் மயங்கி விழுந்ததால் அவை நிகழ்வு நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நோரா மருத்துவ சிகிச்சை பெறவும் ஓய்வெடுக்கவும் ஏதுவாக ஜூன் 26ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து 10,000 ரிங்கிட் தொகையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 2013 முதல் 2020 வரை ஆஸ்ட்ரோவின் வர்த்தக ஆதரவு பிரிவில் பணியாற்றிய சமயத்தில் வாடிக்கையாளர் மேலாண்மை அமைப்பு முறையை யாருக்கும் தெரியாமல் நோரா மாற்றி அமைத்துள்ளார். இதன் மூலம் 743 வழக்கமான வாடிக்கையாளர் கணக்குகள் வர்த்தக கணக்குகளாக மாற்றப்பட்டு அப்பயனர்களுக்கு இலவசமாகவே உள்ளடக்கங்கள் கிடைக்க வகை செய்ததாக நோரா குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் உள்ள மெனாரா ஐகான் கட்டிடத்தில் ஆஸ்ட்ரோ அலுவலகத்தில் அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன. 1997ஆம் ஆண்டு கணினி குற்றங்கள் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைக்கலாம். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.